Welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப ஒரு பேசிக்கான டாபிக் தான், பிகினர் ஃப்ரெண்ட்லியான டாபிக் தான். அதாவது நம்ம கேக்க வந்து பைப் பண்றப்போ யூஸ் பண்ற nozzle டிசைன்ஸ் அண்ட் அந்த பைப்பிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பிகினரா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு பார்ட் 1 மட்டும் தான். இதுல வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ற எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சில nozzle டிசைன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிருப்பேன். அண்ட் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஷூட் பண்ணேன், அதாவது சம்மர் டைம்ல ஷூட் பண்ணேன். அப்புறம் என்னோட ரூம்ல வந்து ஏசி எல்லாம் கிடையாதுனால என்னோட க்ரீம் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஸ்டேபிளா இல்ல, சோ சீக்கிரம் மெல்ட் ஆயிட்டே இருந்துச்சு. சோ அதனால வந்து நான் இன்னொரு வீடியோ பண்ண அதே டைம்ல, பட் அதை நான் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணிட்டேன். எப்படி மெல்ட் பண்றதை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை செக் பண்ணுங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இங்க உங்களுக்கு மேல லிங்க் அந்த கார்டை வந்து லீவ் பண்றேன். சோ இது ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ் தான், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் உள்ள ஷேர் பண்ணிருக்கேன், கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற nozzles. முதல்ல பைப்பிங்க்கு தேவையான பட்டர் க்ரீம் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த பட்டர் க்ரீமை தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பவுல்ல மாத்தி வச்சிருக்கேன். ஏன்னா இதுல நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ண போறோம். நான் ஜெல் ஃபுட் கலர்ஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி சேர்த்துனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா கலர்ஸுமே இந்த மாதிரி கலந்து ரெடியா வச்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் சம்மர் டைமில் ஷூட் பண்ணேன், அதனால இங்கே ரொம்ப சூடாக இருந்துச்சு. அப்புறம் என்னோட ரூமில் ஏசி வேறு இல்லை, ஸோ என்னோட க்ரீம் எல்லாம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட க்ரீமை ஒரு 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் சில் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற குவான்டிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு 20 மினிட்ஸ் போதுமான அளவு இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னா இனி கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து சில் பண்ணுங்கள். பாருங்க, திருப்பி இந்த ஸ்டிஃப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பைப் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. நான் டிஸ்போசபிள் பேக்ஸ் தான் யூஸ் பண்றேன். இந்த பைப்பிங் பேக்ல நம்ம க்ரீமை ஃபில் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த மாதிரி பைப்பிங் பேக்கை கப்பை ஹோல்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பைப்பிங் பேக்கை நல்லா கம்ஃபர்டபுளா பிடிச்சிட்டு மேல இருக்கிற பார்ட்டை நான் பண்ணிருக்கிற மாதிரி கீழே இழுத்து விடுங்க. இப்போ ஃபில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு வைடான கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட பைப்பிங் பேக்கை உள்ள வச்சுட்டு நான் செஞ்சிருக்கிற மாதிரி நம்ம பேக்கை கப்புக்கு வெளியே ஃபோல்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு க்ரீமை உள்ள ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட். நான் வந்து அதிகமாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ க்ரீம் ஃபில் ஆகி ரெடியா இருக்கு. இந்த மாதிரி ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா லைட்டா உள்ள இருக்க க்ரீம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. அப்போ இந்த ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடும். பைப்பிங் பண்றப்போ நான் ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம யூஷுவலா ஒரே பைப்பிங் பேக்ல nozzle, க்ரீம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிருப்போம் இல்லையா? அது வந்து ஒரே கேக், ஒரே டிசைன், ஒரே கலர் அப்படின்னா அது ஓகே. ஒருவேளை ஒரே கேக்ல வேற டிசைன்ஸ், வேற கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஒரே nozzle போட்டு பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால nozzle தனியா ஒரு பைப்பிங் பேக்லயும் க்ரீம் தனியா இன்னொரு பைப்பிங் பேக்லயும் நம்ம போனோம் அப்படின்னா வேற டிசைன்ஸ் தேவைப்பட்டாலும் ஈஸியா மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் nozzle டிசைன் வந்து ஸ்டார் பாயிண்டிங் இன்வர்ட். இந்த டிசைன் செய்யறதுக்கு நீங்க உங்களோட பைப்பிங் பேக்ல அதாவது ஜென்டில் பிரஷர் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஜென்டில் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிசைன் நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து ஒரு பெரிய ஃபிளார் செய்யறதுக்கு இந்த மாதிரி சென்டர்ல பிரஸ் பண்ணிட்டு அப்படியே அதே மோஷன்ல அதே பிரஷரோட ஃபுல்லா ஈவனா நீங்க சுத்தணும். ஒரு அழகான ஃபிளார் ரெடி ஆயிடும். பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்றதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஜென்டில் பிரஸ், அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் அண்ட் தென் சர்க்குலர் மோஷன். அடுத்தது நான் லூப் டிசைன் சொல்லுவேன். கை எடுக்காம கண்டினியூஸா இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு நான் வச்சது லூப் டிசைன். நார்மலா கேக்கோட டாப் டெக்கரேட் பண்றதுக்கு இல்ல கேக்கோட பாட்டம் டெக்கரேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் டிசைன் மாதிரி நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஒரே டைம் ரிலீஸ் பண்ணாம கொஞ்சமா அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு வரணும். அடுத்தது ஃபர்ஸ்டா போட்ட டிசைன் லாஸ்டா போட்ட 2 டிசைனையும் கம்பைன் பண்ணி ஒரு டிசைன். லாஸ்ட் டிசைன் யூஸ் பண்ணி கீழே பேஸ் ஃபில் பண்ணிட்டு அப்படியே மேல வந்து ஸ்லைட்டா அந்த ரவுண்ட் ஷேப்ல நம்மளோட ரோஸ் டிசைன் கொண்டு வர்றது. இப்போ நம்ம வேற ஒரு பேக்ல அடுத்த கலர் ஃபில் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு இதே நாசில்ல பிங்க் கலர் டிசைன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த எல்லோ கலர் பேக்கை வெளியே எடுத்துட்டு நாசில்ல மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பட்டிருக்கும், ஸோ அந்த நாசில் மட்டும் வாஷ் பண்ணிட்டு திருப்பி இதே பேக்ல இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க பிங்க் கலர் அப்படியே மாத்தி ஃபில் பண்ணிக்கலாம் இதே பேக்ல. அவ்வளோ ஈஸியான வேலை இந்த ஹேக் யூஸ் பண்ணோம்னா. பட் இப்போ நான் வந்து வேற நாசில் தான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஸ்டார் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். அதே மாதிரி பைப்பிங் பேக்ல நாசில் போட்டுக்கோங்க. இப்போ பிங்க் கலர் பேக்கை உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம்.
இப்போ இதுக்கும் பேசிக்கான நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல ஒரு லாங் ப்ரெஸ், இந்த டிசைன் தான் கொடுக்க போறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த ரோஸ் டிசைன் இந்த நாசில் ட்ரை பண்ணுவோம். ஒரு ப்ரெஸ் அது அப்படியே சர்க்குலர் மோஷன்ல சுத்தணும். அடுத்த நாசில் வந்து இதே மாதிரி ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும். டிசைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் சேம் தான், ஆனா ஒவ்வொரு நாசிலுக்கும் அது எவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்குது பாருங்க. ஒரு ப்ரெஸ் அண்ட் தென் லிஃப்ட், அப்புறம் ப்ரெஸ் அண்ட் தென் ஒரு சர்க்குலர் மோஷன். அடுத்தது லூப் டிசைன். ஒரு பல்ஜி லைன் போடுறதுக்கு இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் இந்த மாதிரி லீஃபுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்த ஒரு டிசைன் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அதே மோஷன்ல அதை இழுத்து விடணும். இந்த டிசைனை உங்க கேக் போர்டுக்கும் அந்த கேக்குக்கும் நடுவில் இருக்க ஒரு பார்டர் டிசைனா கொடுக்கலாம். அடுத்தது நான் பட் நாசில்னு சொல்லுவேன். அதாவது ஒரு ஃப்ளவர் பட் ஸ்டேஜ்ல இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாசில். இது அதே மாதிரி நாசில வெர்டிகலா வச்சுட்டு மேல இருந்து ஒரு பிரஸ் பண்ணணும். அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பண்றப்போ இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிரீன் கலர் கொடுத்தீங்கன்னா லீஃப் மாதிரி இருக்கும், லீஃப்க்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை பேஸ் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இது மாதிரி பிரஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு கேக் போர்டுக்கும் கேக்கோட பேஸ்க்கும் இந்த டிசைன் கொடுக்கலாம். அப்புறம் இதுலயே லூப் டிசைன் வேணாலும் கொடுக்கலாம், அது ஒரு நல்ல ஷார்ப் ஃபினிஷ் கொடுக்கும். அடுத்ததும் ஒரு ஃப்ளார் டிசைன் நாசில் தான், அது கொஞ்சம் ஸ்வர்ல் டைப்ல இருக்கும். ஸோ நான் ஸ்வர்ல் ஃப்ளார்னு சொல்லுவேன். சேம் அந்த ரோஸ் டிசைன் இப்போ நான் காமிக்க போறேன். ஒரு ப்ரெஸ் அண்ட் தென் ஒரு சர்க்குலர் மோஷன்ல. நான் இந்த டிசைனும் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு ரொசெட் கேக்கெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலயே லாங் பிரஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதே சேம் டிசைன் ஆனா கொஞ்சம் மைன்யூட் டிஃபரன்ஸ் தெரியும். அடுத்தது இதுக்கு நான் எம் நாசில்னு பேர் வச்சிருக்கேன். இது பேசிக்கா ஒரு ஃப்ளார் டிசைன் கொடுக்குற நாசில் தான். அந்த கேப்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எம் ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு பிரஸ் அண்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா அழகான ஃப்ளார் டிசைன் கிடைக்கும். இதே நாசில்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அந்த சர்க்குலர் மோஷன் அப்புறம் லூப், அது மாதிரி நீங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஒரு லீஃப் நாசில். இப்போ இந்த சின்ன சைடை அந்த பக்கமா திருப்பிக்கங்க. யூ ஷேப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் அதை அப்படியே கண்டினியூவஸா நிறுத்தாம கை எடுக்காம அதவே கண்டினியூவஸா போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லீஃபோட லூப் டிசைன் கிடைச்சிரும். கேக் ஃபுல்லாமே இந்த டிசைன் வச்சு கூட கோட் பண்ணலாம், ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்தது பெட்டல்ஸ் மாதிரியான ஒரு டிசைன். இந்த பெட்டல் டிசைன் போடுறதுக்கு லெட்டர் சி இருக்குல்ல அந்த ஷேப்ல போட போறோம். அது பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த ஃப்ளோல கரெக்டா வந்துரும். அடுத்தது ரவுண்ட் டிப் நாசில். இது ரொம்ப காமனான நாசில் தான், அதுல ரொம்ப அழகழகான டிசைன்ஸ் எல்லாம் போடலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. ஃபர்ஸ்ட் பிரஸ், அதுக்கப்புறம் அதை ஜென்டிலா ரிலீஸ் பண்ணணும். இப்போ இதுலயே நம்ம லேயர்ஸ் கிரியேட் பண்ணலாம். நல்லா பிரஸ் பண்ணிட்டு ஜென்டிலா ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி, ஆனா எடுத்துடக்கூடாது. இந்த மோஷன் வந்து கண்டினியூவஸா இருக்கணும். ஆனா நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு எடுக்கிறப்போ அப்படியே லேயர்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிட்டே போகும். அடுத்தது இதுலயே நம்ம லூப் டிசைன்ஸ் வேணாலும் போடலாம். அவ்வளவுதான். ஒருவேளை நீங்க டபுள் கலர்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டியூப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு சைடு ஒரு கலரும் இன்னொரு சைடு இன்னொரு கலரும் ஃபில் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த டியூப் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா ஒரு பைப்பிங் பேக்ல நாஸ்ல உள்ள போட்டுக்கங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம்ல பிங்க் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி தனித்தனி பைப்பிங் பேக்ஸ்ல போட்டுட்டு அந்த பைப்பிங் பேக் ரெண்டையும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்க உள்ள போட்டுட்டீங்க. இந்த நாசில் பேக்குள்ள போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் கலர்ஸ் வரும். மல்டி கலர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் எல்லாம் பைப்பிங் பேக்ல ஃபில் பண்ணிட்டு கட் பண்ணி போடலாம். அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ என்னோட ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆக்சுவலா என்ன எனக்கு மெல்ட் ஆயிட்டு இருந்துச்சு, பவர் கட், இந்த மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ற விஷயங்கள்லாம் நிறைய ஆயிட்டு இருந்துச்சு. அதனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இந்த வீடியோ என்னால எடுக்க முடியல. பட் அதனாலதான் நான் பார்ட் 2 கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுல வந்து இன்னும் டீடைல்டா ஒவ்வொரு நாசிலுக்கும் நிறைய நிறைய நல்ல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் என்னால இந்த வீடியோல ஷேர் பண்ண முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. பட் அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பண்ணிடுறேன். சோ இந்த வீடியோ பிகினரா இருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.